வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றும் கூட ஒரு புதிய காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் பிள்ளைகளை. ஏற்கனவே நான் போட்டிருந்தேன், அதாவது புறநானூறு பாடலில் நகுதக்கணரே என்ற பாடல் இந்த முறை பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது, வரும் என்று பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. அதற்கான பொருள் பற்றிய விளக்கம் ஒன்று நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு காணொலியில் தந்திருந்தேன். அடுத்து இந்த பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த நகுதக்கணரே பாடலிருந்து எவ்வாறான வினாக்கள் வரக்கூடும், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு நாங்கள் விடை எழுதுவது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் தொடர்பாக இன்று நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். அந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகளை நாங்கள் எவ்வாறு எழுதுவது என்று தான் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளைகள். வாருங்கள் நாங்கள் அந்த வினா விடை குறிப்புகளுக்குள் செல்லுவோம். முதலாவது, பாட்டுடை தலைவனின் சிறப்புகள் எடுத்துக்காட்டப்படும் விதம் என்று ஒரு வினா வந்தால், அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த நகுதக்கணரே பாடலில் பாட்டுடை தலைவனாக சிறப்பிக்கப்படுகின்றான், காணப்படுகின்றான் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாட்டுடை தலைவனின் சிறப்புகள் எடுத்துக்காட்டப்படும் விதம் என்று ஒரு வினா வந்தால், அப்படி ஒரு வினா வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த வினாவுக்கு எவ்வாறு விடை எழுதுவது பாருங்க. தன்மான உணர்வு கொண்டவன், சிறுசொல் சொல்லிய சினங்களு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசமொடு ஒருங்க படேநாயின் என வஞ்சின முறைப்பதன் ஊடாக அவனுடைய தன்மான உணர்வு எடுத்து காட்டப்படுகிறது. சிறுசொல் சொல்லிய சினங்களு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசமொடு ஒருங்க படேநாயின் என்ற அந்த அடிகளின் ஊடாக வஞ்சின முறைப்பதின் ஊடாக பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய தன்மான உணர்வு வெளிப்படுகிறது என்ற விடயத்தை நீங்கள் விடை குறிப்பாக எழுத வேண்டும். அடுத்து இவனுடைய சிறப்புகளாக செங்கோல் ஆட்சி நடத்துபவனாக காணப்படுகிறான். யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். மக்களை பாதுகாக்கின்றவன், இறப்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி வாரி கொடுக்கின்ற ஒரு அரசனாக சித்தரிக்கப்படுகின்றான் நகுதக்கணரே பாடலில். செங்கோல் ஆட்சி நடத்துபவன், எண்ணினல் வாழ்னர் செந்நிழல் காணாது கொடியனம் இறையென கண்ணீர் பரப்பி குடிபலி தூற்றும் கோலே நாகுக என வஞ்சினம் முறைப்பதனூடாக, அதாவது இப்படி இந்த பாடல் அடிகளில் வஞ்சினம் முறைப்பதனூடாக எடுத்து காட்டப்படுகிறது. சிறப்புடைய சங்க புலவர்களால் புகழ்ந்து பாடப்படும் அளவிற்கு ஆட்சி புரிபவனாக இந்த பாட்டில் சித்தரிக்கப்படுகின்றான். இவனுடைய சிறப்பு எடுத்து காட்டப்படுகிறது. சிறப்புடைய சங்க புலவர்களால் புகழ்ந்து பாடப்படுபவனாக பாண்டியன் நெடுஞ்செழியன் இங்கே சித்தரிக்கப்படுகின்றான். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய பார்புகள் சிறப்பில் புலவர் பாடாது வரைகவென் நிலவரை என்ற அடிகளில் அரிய போரில் பகையரசர்களை முரசங்களோடு கைப்பற்றாது அப்படி நான் விடுவேன் என்றால், மாங்குடி மருதனை தலைவனாக உடைய உலகத்தோடு நிலை பெற்ற பலராலும் புகழப்படுகின்ற புலவர்களால் எனது நாட்டினுடைய எல்லை பாடப்படாததாக ஆகுக. எனது நாட்டினுடைய எல்லை, அதாவது பகையரசர்களை அந்த அரிய போரில் முரசங்களோடு நான் கைப்பற்றாமல் அப்படி விட்டுவிட்டால், மாங்குடி மருதனை தலைவனாக உடைய உலகத்தோடு நிலை பெற்ற பலராலும் புகழப்படுகின்ற புலவர்களால் எனது நாட்டினுடைய எல்லை பாடப்படாததாகுக என்பதனூடாக தற்போது அத்தகு சங்க புலவர்களால் மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட அந்த சங்க புலவர்களால் பாடப்படும் அளவுக்கு இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய சிறப்பான ஆட்சி நடத்துகின்றான் என்ற சிறப்பு இந்த பாடலில் எடுத்து காட்டப்படுகிறது. நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது பாண்டியன் நெடுஞ்செழியன், அதாவது பாட்டுடை தலைவனுடைய சிறப்புகள் எடுத்து காட்டப்படும் விதம். தன்மான உணர்வு, அடுத்து சிறப்புடைய சங்க புலவர்களால் புகழ்ந்து பாடப்படுகின்ற அளவுக்கு ஆட்சி புரிபவன், அடுத்து இறப்பவர்களுக்கு, இறந்து வருபவர்களுக்கு, எதையாவது கேட்டு வருபவர்களுக்கு, அப்படி இறப்பவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் அள்ளி அள்ளி கொடுப்பவனாக காணப்படுகின்றான் என்று சித்தரிக்கப்படுகிறான். புறப்போர் புன்கண் கூற இறப்போர் கீயா இன்மையான் உறவே, புறப்போருக்கு புன்கண் கூற இறப்போர் கீயா இன்மையான் உறவே என்ற அடிகள்ல பாருங்க பிள்ளைகள், பகையரசர்களை முரசங்களோடு நான் கைப்பற்றாவிடின் இறப்போருக்கு எதனையும் ஈய முடியாதவாறு வறுமை வந்து என்னை சேரட்டும். இப்படி சொல்லுவதனூடாக தற்போது என்ன செய்கின்றான்? இறப்பவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற, அதாவது கொடை சிறப்பு மிக்கவனாக, கொடை வள்ளலாக இங்கே பாண்டியன் நெடுஞ்செழியன் சித்தரிக்கப்படுகின்றான். நகுதக்கணரே என்ற பாடலில் முதலாவது வினாவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், வினாவுக்கான விடையை பார்த்திருக்கின்றோம். எனது அன்புக்குரிய மாணவர்களை, இந்த விடை குறிப்புகளை உங்களுடைய, அதாவது கேட்டு பார்த்து உங்களுடைய கொப்பிகளிலும் நீங்கள் தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளில் எதிர்பார்க்கையாக இருக்கின்ற இந்த வினா வந்துச்சுன்னா
நீங்கள் நன்றாக இதற்கு பதில் எழுத முடியும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து பாருங்க, முதலாவது வினா என்ன பார்த்தோம்? பாட்டுடை தலைவனுடைய சிறப்புகள். அடுத்து செங்கோலாட்சி வலுவாத அரசனது பொறுப்புணர்வும் தன்மான உணர்வும். இந்த பாட்டில் காணப்படுகின்ற அரசனுடைய செங்கோலாட்சி வலுவாத அரசனது பொறுப்புணர்வும் தன்மான உணர்வும் எவ்வாறு வெளிப்படுகிறது? தன்னை இழிவாக பேசிய பகை அரசர்களை முரசங்களுடன் கைப்பற்றாமல் விடுவேனாயின் பொருந்தி அமைந்த என் ஆட்சி பாதுகாப்பில் வாழும் குடிமக்கள் சென்று வாழ பாதுகாப்பான இடமின்மையால் கொடியவன் எங்கள் அரசன், ஐயோ கொடியவன் எங்கள் அரசன், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை, சென்று வாழ்றதுக்கு எங்களுக்கு பொதுவான அரண்மிக்க பாதுகாப்பான ஒரு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொடியவன் எங்கள் அரசன் என்று கண்ணீர் விட்டு பழி சொல்லி தூட்டுகின்ற கொடுங்கோலன் ஆவேனாக என்று கூறுவதினூடாக தற்போது பாண்டியன் நெடுஞ்செழியன் செங்கோலாட்சி வலுவாத அரசன் என்பதும் மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி வழங்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் தன்னை இழிவாக பேசியவர்களை அரிய போரில் தாக்கியளித்து முரசங்களோடு கைப்பற்றுவேன் என்ற தன்மான உணர்வும் சிறுசொல் சொல்லிய சினங்களு வேந்தரை அர்ஜமம் சிதைய தாக்கி என தொடங்கி தொடரும் அடிகளின் ஊடாக எடுத்து காட்டப்படுகிறது. அத்தோடு இறப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாததால் கொடுத்து உதவக்கூடிய கொடை வள்ளலாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகின்றான். எனது அன்புக்குரிய மாணவர்களை, பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கின்ற நகுதக்கணரே என்ற பாடல் இந்த முறை வரலாம் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கிடங்க அந்த பாடலில் வரக்கூடிய வினாக்கள், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விடயங்களை தான் நான் இப்போது பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். கவனமாக பார்த்து இதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த வினா வந்தால் உதவும். அத்தோடு யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு உங்களுடைய கருத்துக்களை கருத்து பட்டியல் காமெண்ட்ஸ் பாக்ஸில் பகிருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து உதவுங்கள், அவர்களும் சிறப்பான செய்திகளை பெற வேண்டும். அடுத்து நான்காவது வினா, அதாவது இந்த நகுதக்கணரே இந்த செய்யுளில் இடம்பெறும் புறத்திணை பாடல் பண்புகள், அதாவது புறத்திணை பாடற் பண்புகளை கேட்கிறார்கள். அப்படி கேட்டால் சாதன் மிக முக்கியமான குறிப்புகளை, அந்த பாயிண்ட்ஸ் மிக முக்கியமானதை நீங்கள் எழுத வேண்டும். போர் பற்றிய செய்தி கூறப்பட்டிருக்கிறது. போர் பற்றிய, அதாவது பகை அரசர்களுக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் நடைபெறுகின்ற போர் பற்றிய செய்தி இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. மன்னர்களுடைய படை, பகையரசர்களுடைய அந்த படையும் சுட்டி காட்டப்படுகிறது. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அந்த படை சிறப்பும் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. வீரம், கொடை போன்ற விடயங்கள் இந்த பாடலில் எடுத்து காட்டப்படுகிறது. அத்தோடு காஞ்சி திணையில் அமைந்திருக்கின்றது, வஞ்சின காஞ்சியாக இங்கே காணப்படுகின்றது. உண்மையான செய்தியாகவே இங்கே எங்களுக்கு கண்முன்னே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதாவது உண்மையான செய்தி இங்கே எடுத்து காட்டப்படும் விதமாக இந்த பாடல் காணப்படுகின்றது. அத்தோடு உள்ளதை உள்ளவாறு கூறி இருப்பதை இங்கே அவதானிக்க முடியும். எனது அன்புக்குரிய மாணவர்களே, அதாவது இப்படி பாட்டுடை தலைவன் நகுதக்கணர் என்ற பாடலிருந்து பாட்டுடை தலைவனுடைய சிறப்பினை எடுத்து காட்டுக அப்படின்னு வந்தா, தன்மான உணர்வு, அவனுடைய வீர சிறப்பு, அவனுடைய செங்கோல் ஆட்சி, இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாத கொடை சிறப்பு போன்ற விடயங்களை தனித்தனியாக நீங்கள் பந்தி அமைப்பில் எழுதி அதற்கு பொருத்தமான மேற்கோள் பாடல் அடிகளையும் நீங்கள் இட வேண்டும். அத்தோடு இவனுடைய செங்கோல் ஆட்சி எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது, இவனுடைய செங்கோல் ஆட்சி எவ்வாறு காணப்படுகிறது என்று ஒரு வினா வந்தால், நான் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டிருப்பது போல அழகாக பந்தி அமைப்பில் எழுதி அதற்கான மேற்கோள் வரிகளையும் இட வேண்டும். அடுத்து இவனுடைய தன்மான உணர்வு எவ்வாறு காணப்படுகிறது என்ற வினா வந்தால் அதற்கும் நீங்கள் பொருத்த பாடலுடைய ஒரு விடையை எழுத வேண்டும். அடுத்து இந்த பாடலில் காணப்படும் புறத்திணை பாடற் பண்புகள் அப்படின்னு கேட்டால் வழங்கப்பட்ட அந்த விடைகளை நீங்கள் எழுத வேண்டும். எனது அன்பு மாணவர்களை, மற்றொரு காணொளியில் எதிர்பார்க்கை வினா விடைகளோடு நாங்கள் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கணாசர். வணக்கம் பிள்ளைகளே.